தெய்வத்துக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. சொல்வோம் உற்சாகமாக. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. வாழ்க 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 உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சொல்லுவோமா? உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க உம்
வார்த்தையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும். அவர் எல்லா முகங்களையும் அவர் பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். ஆமாம். ஆகவே கடந்த மாதம் நமக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? நடுவிலே இருக்கிறேன் என்று சொன்னார். அமைந்த தீங்கை காணாதிருப்பீர்கள் என்று சொன்னார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட அவன் பேசுகிறவராக இருக்கிறார். அவன் கடந்த நாட்களிலே அவன் இந்த வார்த்தைகளை தியானித்து இந்த வார்த்தைகளை எடுத்த பொழுது ஒரு ஹாலண்டிலிருந்து ஒரு சகோதரி அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதே வசனத்தை அவங்க எடுக்கிறாங்க. எனக்கு இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாங்க. அம்மாவிலையா நான் இங்கே ஆயத்தம் பண்ணினதை இந்த ஹாலண்டில் உள்ள சிஸ்டர் அவங்களுடைய மெசேஜில் எடுத்து அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எப்பொழுதுமே நாம் ஆண்டவர் கன்ஃபர்மேஷன் கொடுப்பார். நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு உண்மையாகவே என்று சொல்வார். அம்மா இல்லையா? மெய்யாகவே நம்ம ஒரு வார்த்தை 2 முறை சொன்னால் என்னென்னது அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லிட்டு. ஆகவே இந்த மாதம் நாம் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே ஏசாயா புத்தகத்தில் 60ஆம் அதிகாரத்திற்கு ஒரு சில சம்பவங்களை இன்றைக்கு தியானித்து அதை தொடர்ந்து நாங்கள் என்ன செய்வோம்? ஞாயிற்றுக்கிழமை இதை குறித்து தியானிக்கலாம். சரியா? ஆகவே ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கரங்களை தட்டி தேவனை மேம்படும். இந்த மாதம் ஆண்டவர் யாரையும் என்னது அமர்ந்திருக்க சொல்லவில்லை. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். சூரியன் அப்படியே பிரகாசிக்கும். அப்படியே வரும். அதிகாலையில் நீங்கள் பார்ப்பீர்களானா அது அப்படியே நடனமாடி வருவது போல இருக்கும். சில இடங்களிலிருந்து நம்ம சூரியனை பார்ப்போமானால் அந்த சூரியன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்து 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 அப்படியே என்ன செய்யும்? அப்படி ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கு பிறகு டக்குன்னு அப்படியே மேலே வரும். இந்த 8ஆம் மாதம் அப்படியே அசைந்து வந்த உங்கள் வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் சொல்லுங்க, அப்படி கொஞ்சம் மேலே அப்படி உயர போகிறோம். ஒராமின் சொல்லுங்க. உங்களுடைய வெளிச்சம் அநேகருக்கு பட போகிறது. ஒராமின் சொல்லுங்க. அம்மாவில் விசுவாசிக்க வேண்டும். அம்மாவில் இல்லையா? வேதம் சொல்றார், எழும்பி என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். எழும்பினாலும் என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். அமர்ந்திருந்தால் பிரகாசிக்க முடியாது. அதனால தேவ சமூகத்திலே மாத்திரமே எல்லா விஷயத்திலும் இந்த மாதத்திலே எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். வேலை தளத்தில் இருக்கிறவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், ஸ்கூலுக்கு போகிறவர்கள், காலேஜுக்கு போகிறவர்கள் எல்லாரும் இந்த மாதத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசமாக இருக்க வேண்டும். உங்கள் முகம் எப்படி இருக்க வேண்டும்? பிரகாசம். ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஒளி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, உன் ஞானம் ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை, ஒரு இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? வெளிச்சத்தை கண்டார்களாம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரங்களில் என்ன நடக்கும்? கவலை, வேதனை, சஞ்சலம், இதே தானே நம்ம பைபிளை எடுத்த இதே தான், பிரசங்கம் பண்ண இதே தான். இதை மாற்றணும். ஆமாவே இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. சபைக்கு வந்தாங்க கவலை, வேதனை, பல்லுவலி, முதுவலி, அதெல்லாம் அதே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. ஆமாவே இல்லையா? ஆகவே உன் ஒளி வந்ததுங்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? சில ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஹலோ, உனக்கு என்ன வந்தது? நீ எதிர்பார்க்கிற வெளிச்சம் உனக்கு வந்துருச்சு. இருளில் இருந்து உனக்கு வெளிச்சம் வந்துருச்சு. அது அடுத்து சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் என்ன செய்து உதித்தது. இந்த பெந்தெகோஸ்து நாளில் என்ன நடந்தது? அவர்கள் மேல் அது என்ன செய்தது? வந்து இறங்கினது. அது உதித்தது. அது வரைக்கும் சாதாரண மாமிசத்தில் இருந்தவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின பிறகு அவர்கள் எழும்பி பிரகாசிக்க தொடங்கினார்கள். அது வரைக்கும் 12 சீசர்களும் சரி, மற்றவர்களும் சரி, இப்படி இருந்தார்கள். அப்படியே ஆண்டவரோடு தான் இருந்தாங்க. அந்த வெளிச்சத்தோடு தான் இருந்தார்கள். ஆனால் அந்த வெளிச்சம் என்னது? அவருக்குள்ளே இருந்து அது அப்படியே இருந்தது. ஆனால் அவர் என்னது? மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழும்பி 40 நாட்களுக்கு பிறகு அவர் போனதுக்கு பிறகு அந்த வெளிச்சம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. ராமின் சொல்லுங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார்னு, உன் வெளிச்சம் உனக்கு வந்தது. ராமின் சொல்லுங்க. ஆகவே அடுத்த வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்ற, கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் என்ன செய்யும்? காணப்படும் என்று சொல்லுகிறார். அது முதல் பகுதி சொல்லுகிறது, இதோ இருள் அது நமக்கு பிரச்சனையே இல்லை. இல்லையா? அது என்னது? உலகத்தை குறித்து சொல்லுகிறார். உலகத்தில் அப்படித்தான் இருக்கும். நீங்க உலகத்தில் போயிட்டீங்கன்னா கார் ஒளியில் உங்களுக்கு வந்துடும்.
நீங்கள் பாவத்துக்குள்ள போட்டீங்கன்னா பாவங்களை மூடிக்கொள்ளும். ஆமாம், இச்சைக்குள் போட்டீங்கன்னா இச்சைகளை மூடிக்கொள்ளும். ஆகவே ஆண்டவர் எச்சரிக்கை. இன்னைக்கு எல்லாரும் எல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அப்ப பூமி எப்படி இருக்கு? எப்பொழுதும் அது நம்ம இருளுக்குள் கொண்டு போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதனால நம்ம தான் என்ன செய்யணும்? வெளிச்சத்தை நோக்கி போக வேண்டும். ராமன் சொல்லுங்க. ஆகவே சொல்லுகிறார், இதோ இருள் எவ்வளவு பயங்கரமா இருக்கும். அவன் இருள் வந்து அப்படி மூடுனா என்ன ஆகும்? நமக்கு சும்மா ஒரு மழை பெஞ்சு கொஞ்சம் மேகமூட்டம் வந்துட்டானே என்ன ஆகிடும்? பயமா இருக்கும். ஆமாம் இல்லையா? ஊட்டி கொடைக்கானல் போன்ற பகுதிகளுக்கு போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு நீங்க போனீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மிஸ்ட் என்று சொல்லக்கூடிய புகை மூட்டம் என்ன சொல்றீங்க நீங்க? பனிமூட்டம். அந்த பனிமூட்டம் அப்படியே இருக்கும். பக்கத்துல வர்றவங்களை கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அது அப்படியே என்ன செய்யும்? அப்படியே பிள்ளைகளை பேச விடாதீங்க. அப்படியே மூடிக்கொள்ளும். ஆமாம் இல்லையா? சில நேரங்கள் அப்படி போகிற நேரம் பக்கத்தில் ஏதாச்சும் நின்றா கூட நமக்கு தெரியாது. திடீர்னு அப்படி பயந்துருவோம். ஆமாம் இல்லையா? அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார், இருள் என்ன செய்யுமா? பூமியை அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் அதுகளுக்குள்ள போய் என்ன செஞ்சிடக்கூடாது? அகப்பட்டு கொள்ளக்கூடாது, மூழ்கிடக்கூடாது வார்த்தை. ஏன்னா அது நம்மளை கொண்டு போய் மூழ்க செஞ்சிடும். நமக்கு தெரியாது, மூழ்கிற வரைக்கும் தெரியாது. அப்படி நீச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் தான் தெரியும் உள் நீச்சல் அடிச்சுருக்கோம் தெரியும். அதுக்கு பிறகு தான் தெரியும் நம்ம ஒரு சுருளுக்குள்ள சுழன்றிருக்கிறோம். இது நம்ம மேலே கொண்டு வராது, இது பாதாளத்துக்குள்ளே கொண்டு போயிடும் சொல்லி. அதுக்கு பிறகு அம்மா அப்பா தாத்தா காப்பாத்துங்கன்னா என்ன செய்ய முடியாது? ஒருவரோடும் காரணம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும், அது மிக முக்கியமான வார்த்தை, ஆனாலும் உண்மையில் கர்த்தர் உதிப்பார். ஆமென். அப்படின்னா என்னது? உங்க மேல என்னது? கர்த்தருடைய அனுதாபம் இருக்கிறது, கர்த்தருடைய தயவு இருக்கிறது, கர்த்தருடைய இரக்கம் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? அதனால உலகத்தை குறித்து, உலக சூழ்நிலை குறித்து, அதை குறித்து, இதை குறித்து தான் நீங்க யோசிக்காதீங்க. என்னை குறித்து யோசிங்க, என்னை இந்த தேடுங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமாவா இல்லையா? கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உங்க மேல காணப்படும். இந்த 8ஆம் மாதத்துல எப்படி இருக்கணும்? உங்களை வித்தியாசமா நீங்க யோசிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள், சபைக்கு வருகிற நீங்கள், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏதுன்னு கேட்கலாம். அதுபோல நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையாக இருக்கீங்க. ஆமாவே இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரியும் இது இது என்னது? ஆழமா இருக்கு, இது எப்படி இருக்கிறது? அகோரமா இருக்கு. நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம சரியான பாதையிலே நம்ம நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் இந்த மாதத்திலே ஒரு முன்மாதிரியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை படிக்க. அடுத்த வசனம் சொல்லுது, ரோட் போட்டிருக்கு. இவ்வளவு காலம் இந்த ரோட் போடவில்லை. ஆமா இல்லையா? இந்த வாக்கு தத்துவம் சபைக்குரியது, சபையாருக்குரியது. ஆமா இல்லையா? அப்ப நீங்க உங்கள் மேல் என்னது? அந்த வெளிச்சம் உதிக்குமானால் உன் வெளிச்சத்திடத்துக்கு யார் வருவாங்களா? ஜனங்கள் எல்லாம் வருவாங்க. எல்லாம் என்ன செய்வாங்க? ஒரு லைட் ஒன்று போட்டா அந்த லைட்டை சுத்தி என்ன வரும்? வெரி குட். அப்படியா நம்ம சொல்லணும், லைட் போட்டா வெளிச்சம் வரும். அதுக்கு நான் அதுக்கு சொல்லாம சொல்லணும். அந்த வெளிச்சத்தை கண்டோன்னு என்ன செய்யும்? இந்த பூச்சிகள் எல்லாம் ஓடி வரும். ராமேஸ்வர இந்த ஆகஸ்ட் மாதம் தானே. இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்க உங்களை என்ன செய்ய போகுது? அந்த அது என்னது சொல்லுங்களேன். அப்படி அந்த மொய்க்குன்னு சொல்லுவாங்க தானே. அதை மொய்க்குமா? உங்களோட தமிழ் பேசுனா எனக்கு என்னுடைய அழகான தமிழ் மறந்து போயிடும். ஆமா இல்லையா? ஆமா. அப்போ எங்க போறீங்க சிஸ்டர், எங்க போறீங்க பிரதர் அப்படின்னு சொல்லி என்னது உங்களோட வருவாங்க. ராமேன்னு சொல்லுங்க. ஒரு பிஸ்கட்டை காட்டின ஒரு வரும் பாருங்க, அந்த மாதிரி உங்க வெளிச்சத்திலேயே வருவாங்க. ஆமாவே இல்லையா? இவ்வளவு நாள் இந்த ரோடு அப்படியே எடுத்துச்சு, இப்போ ரோடு எப்படி ஆயிட்டு? 100 அடி ரோடு மாதிரி ஆயிட்டு. ஆமாவும் இல்லையா? இன்னைக்கு காரு பைக் வச்சுருக்கோம், எல்லாம் கொண்டு வந்து இதில் நிறுத்தணும். இல்லைன்னா காரை பிடிங்கிட்டு வராங்க. கல்பனா சொல்லிட்டேன், நீங்க சொன்னது எல்லாம் இருக்கிற காரை பக்கத்து வீட்டு ஒரு 1000க்கு சரி ஒரு 3 அவருக்கு என்ன செய்யணும்? வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். ஆமாவே இல்லையா? ஆமாவே இல்லையா? சொல்லுங்க. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிறவர்கள், இனி நீங்கள் அப்படியே அமர்ந்திருக்கிறவர்கள் அல்ல. ஆமாவே இல்லை? எவ்வளோ ஆசீர்வாதமான வார்த்தை. ஆமாவே இல்லையா? உன் வெளிச்சத்துல ஜாதிகளும் நடந்து வருவார்கள். பாருங்க, எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆமாவே இல்லை?
ஆமா, அப்ப இந்த மாதத்துல நம்ம எதிர்பார்க்க வேண்டும். ஆமே, இனி வரும் காலங்களில் இந்த வாக்கு தத்தம் இன்றைக்கு மாத்திரமல்ல இது. ஆமே, இந்த வாக்கு தத்தங்கள் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிக் கொண்டே இருக்கும். ஆமே, வரும் காலங்களிலே இந்த சம்பவங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நம்முடைய சபையிலே நடக்கும். ஆமாவில்லை? ஆமே, ஆமாவில்லை? ஒருவேளை நீங்களே இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி நீங்க ஒரு கவுன்சிலராகவோ அல்லது நீங்க ஒரு அதிகாரியா இருந்தா நீங்க இந்த சபைக்கு வந்தா நீங்க யாரு சொல்லுங்களேன்? நீங்க யாரு? ராஜாக்கள். ஆமாவே இல்லையா? அது போலதான், அதை விட மேன்மையான வேலைகள் செய்யறவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க. ஆமாவே இல்லையா? இதனால் நம்ம எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய சபையில படித்தவர்கள், கல்விமான்கள், டாக்டர்ஸ்கள், இன்ஜினியர்கள், லாயர்கள், வேற யாரு அவங்கெல்லாம் வரணும். இங்க இருக்கிற சத்தியத்தை கேட்க என்ன செய்யணும்? எல்லாரும் வரணும். உங்கள் பிள்ளைகள் அப்படி படித்து பெரிய பெரிய பட்டம் பெற்று இந்த சபைக்குள் வர வேண்டும். ஆமா, நம்ம அப்போ படிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய நோக்கமும் அப்படி இருக்கணும். சும்மா சாதாரணமாக நான் போயிட்டு டீ கடையில் வேலை செய்கிறேன், ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நாங்கள் இந்த சபைக்கு ராஜாக்களாய் வருவோம், அமலாய் வருவோம். அந்த டாக்டர், அந்த பைலட், அந்த என்னது சொல்லுங்களேன், அவங்க வாயத்தது சொல்லவே மாட்டாது. எங்கே படிச்சு பாஸ் பண்ண படிச்சுட்டீங்க எங்கேயாச்சும் சின்ன கம்பெனியில் போயிட்டு எவ்வளோ சம்பளம்? 10,000, 1 lakh சொல்லுங்க. என்னுடைய வேலைக்கு இந்த கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க முடியாது, இந்த கம்பெனி என்னை ஆமே என்ன செய்ய முடியாது. அப்படி நீங்க விசுவாசிக்கணும். எவ்வளவு? 15,000 போங்க, அங்க போயிட்டு பாத்ரூம் கழுவுங்க. உன் வெளிச்சத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிறவன் ஒளியிடத்திலே ராஜாக்களும் நடந்து வருவாங்க. ஒரு ஆமீன். அப்ப பாருங்க இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அடுத்து சொல்லுகிறது, இப்படியே இருக்காதீங்க, உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க, பிரச்சனையே நினைக்காதீங்க. அது வருமா இது வருமானா அதெல்லாம் வரும், தலைவலி வருமானா வரும். ஆமாவே இல்லையா? அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தெரியுமா? மூச்சு வலினா மூச்சு வரும். ஆமாவே இல்லையா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுத்தி பார்க்கணும். ராமன் சொல்லுங்க, நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த லைட் ஹவுஸ் பார்த்துருக்கீங்களா? லைட் ஹவுஸ் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் போயிருக்கீங்க? என்ன பேசிக்கிறாங்க? லைட் ஹவுஸ் பார்த்துருக்கீங்களா? எங்க எங்கம்மா? அது என்ன செய்யும்? என்ன செய்யும்? ஏன் சுத்துது? தலைவலியா? அது அழகா சொல்லுங்க. ஒரு படிச்சு அப்போ அந்த கப்பல் அப்படி வருகிற பொழுது இங்கே என்னது? ஒரு கரை ஒன்று இருக்கிறது என்று சொல்லி ஒரு வெளிச்சம் உலாகும். ஆமாவா இல்லையா? அப்ப நீங்கள் கரையாக இருக்கிறீங்க, கரையை காட்டுகிறவர்களாக இருக்கீங்க. தத்தளித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற கப்பல்கள், ஆமீன், அந்த வெளிச்சத்தை கண்டோன்னு அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். நாங்கள் கரைக்கு வந்து விட்டோம். அப்படி நீங்களாம், அதுதான் அந்த வெளிச்சம், அதுதான் அந்த ஒளி. ஆமாவே இல்லையா? அது போலதான் நீங்க இருக்கணும். அதனால தான் சொல்ல சுத்தி பார்க்கணுமா. நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு சின்ன பொருள் காணாம போயிடட்டும் பாருங்க, சாப்பிட்டு இருக்கிற ஒரு முள்ளு துண்டு கீழே விழுந்துட்டோம், எங்க தானே விழுந்துச்சு. ஆமாவே இல்லையா? அந்த சுத்துதடல்ல சொல்லுங்க, சுற்றிலும் என் கண்களை என்ன செய்யணும்? பாருங்க, எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். எல்லாரும் என்ன செய்வாங்களாம்? ஏகமாய் கூடி வருவார்களாம். மாமி, கஷ்டத்திலே, கண்ணீரிலே, வேதனைகளிலே சஞ்சலம் இருக்கிற ஜனங்களை அவங்க என்ன செய்வாங்க? இவர்கள் விடுதலையோடு இருக்கிறார்கள். இவங்க எப்படி இருக்காங்க? சந்தோஷமா இருக்கிறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க? மனமகிழ்ச்சியா இருக்கு. அப்ப இவங்களோட நம்ம என்ன செய்வோம்? சேர்ந்து இவர்கள் போகிற இடத்துக்கு நான் போவோம். நீங்கள் இந்த ஆலயத்துக்குள் கொண்டு வந்து விட்டுட்டா போதும், அடுத்த காரியத்தை ஆண்டவர் பார்த்துக் கொள்வோம். ஆமா இல்ல? வாசிங்களேன். எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் தூர தேசத்திலிருந்து குமாரர்கள், குமாரத்திகள் எல்லாம் செய்வாங்க. சபை என்றால் என்னது? அது தகப்பனுடைய இடம். அப்ப நீங்களாம் யாரு? குமாரர்கள், குமாரத்திகள். அம்மாவே இல்லையா? இங்க வேறு விதமான எண்ணங்கள் ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் சகோதரத்துவங்கள். அம்மாவே இல்லையா? ஒரு தாயிட பிள்ளைகள் அப்படிதான் இருக்கணும் எல்லாரும். அதான் இங்க சொல்லுகிறார். இந்த சபையை சுத்திகரிக்கப்பட்டு சபைக்குள்ளே எல்லாம் சீரமைக்கிற பொழுது சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி, கொஞ்சம் நில்லுங்க சிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா, உங்களோட வருவாங்கன்னா, வாமையா தான் உன்னிடத்திலே வருவார்கள். ஏன் வருகிறார்கள்? உன்னிடத்திலே வெளிச்சம் இருக்கிறது. ராமின் சொல்லுங்க,
உன்னிடத்தில் வேணுதே கொஞ்சமேனும் இருள் இல்லை. ஆகவே என்ன செய்வார்கள்? அவர்கள் உன்னிடத்தில் வருவார்கள். வாசிங்கள். அவங்க எல்லாம் இங்க வந்து சபைக்கு வந்து உங்களுக்கு என்ன உண்டாயிரும்? அவருடைய பாதுகாப்பு. ரூத்துக்கு எப்படி பாதுகாப்பு கிடைத்தது? போவாசிடத்திலே பாதுகாப்பு கிடைத்தது போல இந்த சபைக்கு வருகிற உங்களுக்குள்ளே ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும். நீங்கள் வழி விலகி போகாதபடி கர்த்தர் என்ன செய்வான்? உங்கள் யாவரையும் என்ன செய்வான்? அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறவராக இருக்கார். தொடர்ந்து மற்ற காரியங்கள் பார்க்கலாம். 19ஆம் வசனத்தை பார்த்தீங்களேன். இனி வந்தாலும் சரி வராட்டியும் சரி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே. அந்த வசனத்தை வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. கரங்களை தட்டி தேவனை அழைத்து சொல்லுகிறார். என் துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. ஆகவே இந்த நாள் ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இன்னொரு வசனத்தை வாசிக்குமா? ஏசாயா 58:8 வாசிங்க. அப்பொழுது பாருங்க, விடிய கால என்ன பாருங்க. அப்பொழுது விடிய கால அப்படின்னா எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? அந்த இருள் அப்படியே விலகி, பிரச்சனைகள் விலகி எல்லாம் அப்படி போனோன்னா முகம் எப்படி இருக்கும்? முகம் எப்படி இருக்கும்? ஆப்பிள் பழம் மாதிரிக்கு இருக்கும். ஆமாவே இல்லையா? சொல்லுங்கண்ணே. கவலை வேதனையாக இருக்கிறது மூஞ்செல்லாம் ஒட்டி போயிட்டு இப்படியே இருக்கிறது. ஆமா இல்லையா? அப்போ அதெல்லாம் மறைச்சோன்னா எப்படி இருக்குமா? அப்பொழுது விடிய காலம். அப்போ அந்த நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னது இந்த வானம் எப்படி இருக்கும்? ஒரு விதமான அழகாக இருக்கும். ஒரு மஞ்சள் கலந்த லைட் மஞ்சள் இப்படி எல்லாம் கலந்து அப்படியே இருக்கிறது நமக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னது சூரியன் மேலே வரப்போகிறது. ராமேனு அதுபோல ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க எவ்வளவு அழகாக எழுதுகிறார்கள். பாருங்க பாருங்க வசனம் எப்படி இருக்கு? அப்பொழுது விடிய காலத்து கொஞ்சம் 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 கொஞ்சமா என்ன செய்யும்? அந்த வெளிச்சம் வரும். ஆமாம் இல்லையா? அப்போ அந்த பிரைட்னஸ் அப்படி வர்ற நேரத்தில் உங்க எல்லாருக்கும் தெரியும். சில மூஞ்சிகளை பார்க்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். அதுகளை கொண்டு போய் உட்கார வச்சு அதுகளுக்கு மூஞ்சில அதை பூசி இதை பூசி கடைசியில் எல்லாம் பூசி அதை கொண்டு வந்து இப்படி வச்சோன்னே அது பார்க்க எப்படி இருக்கும்? சொல்லுங்களேன். ஆமாம். இனி அதெல்லாம் உங்களுக்கு தேவை. பியூட்டி பார்லர்லாம் உங்களுக்கு தேவை. நீங்களே பியூட்டி. என்ன கத்துரு விடிய காலத்து வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு இந்த 8ஆம் மாதத்திலே சீக்கிரமாய் துளிக்குமா? அப்படின்னா என்னது சீக்கிரம் துளிக்கிறோன்னா எப்படி பார்க்குறீங்களா? ஒரு துளிக்கு எப்படி இருக்கும்? ஒரு விதையை போட்டுட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அந்த விதை அப்படியே இருக்கும். அந்த இடமே நமக்கு ஒன்றுமே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் போய் பார்த்தோம்னா அந்த எப்படி இருக்கும்? அப்புறம் எப்படி இருக்கும்? அம்மா இல்லையா? அப்புறம் எப்படி இருக்கும்? அம்மா இல்லையா? அப்புறம் கொஞ்சம் அப்படி இருக்கும். அம்மா இல்லையா? அப்போ அது படிப்படியா என்ன செய்யும்? அது பாருங்களேன் எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில். அப்போ அது அப்படி டைம் எடுக்காதான். எப்படி ஆகுமா? சீக்கிரத்திலே துளித்து உன் நீதி நீ உண்மையா இருக்கிறபடினால் மகிமை கர்த்தருடைய மகிமை இந்த மாதம் முழுவதும் முன்னும் பின்னும் என்ன செய்யும்? ஆமென். அவர் உங்களை காத்துக்கொள்வார். ஆகவே வசனம் சொல்கிறது இந்த மாதம் எழும்பி என்ன செய்யணும்? பிரகாசிக்க வேண்டும். ஆமாவே இல்லையா? எல்லாவற்றிலும் உங்கள் தொழில் அதில் எப்படி இருக்கணும்? பிரகாசிக்கணும். ஒரு டாக்கெட்னா அந்த டாக்கெட்டை செய்யணும். படிப்பு என்ன செய்ய வேண்டும்? அந்த டாக்கெட்டில் முடிக்கணும். அந்த முறை நான் அந்த எக்ஸாமில் என்ன செய்ய வேண்டும்?
அன்புடைய அம்மாவே அப்படி என்னென்ன காரியங்களும் அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் என்ன செய்ய வேண்டும் அது முன்மாதிரியாக இருக்கணும். ஒரு ஊழியமாக இருந்தால் அந்த ஊழியத்தை எப்படி செய்யணும்? அது சரியாக நேர்த்தியாக செய்ய வேண்டும். இல்லையா? வீடாக இருக்கணும், குடும்பமாக இருக்கணும், கணவன் மனை உறவு எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும். எல்லாவற்றிலும் அவன் இருக்கிற கசப்புக்கள் வேதனைகள் இப்படி தேவையில்லாதவைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எழும்பி என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்க வேண்டும். காரணம் அந்த ஒளி ஜீவன் வார்த்தை வெளிச்சம் உங்களுக்கு வந்துருச்சு. ஆமாம் இல்லையா? அப்ப இனிமே நீங்க என்ன செய்யணும்? இருளை குறித்து என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆமாவில்லை? இருளை குறித்து நினைக்கவும் கூடாது. இருள் என்கிறது நம்மளை சூழ்ந்திருக்கிற என்னது அந்த பிரச்சனைகள் தான். ஆமாவே இல்லையா? அதுதான் நான் சொல்றேன். மற்றபடி என்ன இருள் பகல் நேரத்தில் இருட்டி போயிடும். ஆமாம், அது அந்த இருள் அல்ல. இந்த இது நம்ம மூளையில் சில நேரங்களில் சில இருள் வந்து நம்மளை என்ன செய்யும்? நம்மளை போட்டு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கும். இந்த இருள் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்து நம்ம மனசுக்குள்ள என்ன செய்யும்? டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கக்கூடாது. அந்த நேரத்தில் வெளிச்சம் என்கிற வார்த்தையை எடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தையோ அல்லது வேதத்தையோ வாசிக்க நேரம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் ஒன்று வந்துடும். ஆமாமா இல்லைன்னா அந்த இருள் என்ன செய்யும்? அப்படியே உங்களை என்ன செய்யும்? ஆழத்துக்குள் கொண்டு போகும். ஆமாவே இல்லையா? அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. ஆமென். நம்ம இந்த மாதத்துல என்ன வாக்குத்தத்தம் சொல்லுவீங்க போயிட்டு வீட்டுல? எழும்பி நின்று ஜெபம். எல்லா கரங்களை தட்டி நாமே தேவனை மகிமைப்படுத்துவோம். அவன் ஆண்டவரே, இந்த மாதத்திலே நாங்கள் கேட்கப்பட்ட வார்த்தைகள் நாங்கள் இந்த மாத வேலைகளை ஆண்டவரே எங்களை உணர்த்தின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் தியானித்து இன்னும் நாங்கள் பலப்படத்தக்கதாக கற்றுக் கொள்வது செய்வீர்களாக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கற்று ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, 7 மாதங்களும் கற்று நடத்தி வந்தீர்கள். 8ஆம் மாதத்திலே தேவைகள் எதுவும் ஆண்டவரத்திலே சொல்லுவோம். ஆண்டவர் கர்த்தருடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். சரிகிற பலவீனங்களை கர்த்தருடைய ஒப்புக்கொடுக்கும். அதை கர்த்தர் உருமாற்றுகிறவராக இருக்கிறார். வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறார். என்னென்ன சூழ்நிலை இருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையில் கர்த்தர் இந்த நாளிலே விடுவிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவர் கரங்களை தட்டி தேவனை இந்த பெரிய மாதத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருந்த வாக்கு சட்டங்களை நாங்கள் எங்களுக்கு சபைக்கு சபையாராக நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு மனமகிழ்ச்சியோடு கடந்து போகும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக கருத்துகிறேன். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள், வாழ்வு பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் ஆண்டுடைய இந்த நாளிலே வந்து சத்தியத்தை கேட்க முடியாத பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒரு ஊழியங்கள் தடைபடக்கூடாத புதிய ஊழியங்கள் ஆண்டவரே இந்த மாதத்தில் செய்ய வேண்டும். அதுபோல தேவன் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உற்சாகப்படுத்துங்கள். ஆண்டவரே கேட்ட வார்த்தைப்படியாக இந்த நாட்களிலே அநேக ஜனங்கள் ஆண்டவரை சபைக்குள் வரத்தக்கதாக தேவன் அனுகிரகம் செய்ய ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இருக்கிற வெளிச்சம் என்கிற சத்தியம் என்கிற வார்த்தை
அநேக ஜனங்களை மண்டையிலே கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த மாதத்திலே ஒரு பெரிய அற்புதங்களை நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவரே, என்னை குறைந்து போகக்கூடாது, வருமானங்கள் ஒன்றும் குறைந்து போகக்கூடாது ஆண்டவரே. வீண் செலவுகள் வரக்கூடாது, வாழ்வாதாரத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசிரியத்தை நடக்கும். இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.